கூகுள் ஃபோட்டோஸ்குள்ள கிரியேட் வித் ஏஐ அப்படிங்கிற நியூவான ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது மூலிமா இப்போ டாப்பில் போயிட்டு இருக்க ட்ரெண்டிங்கான இமேஜஸ் மாதிரி உங்களோட ஃபோட்டோஸையும் அழகாக வந்து எடிட் பண்ண முடியும். ஸோ இதில் எக்கச்சக்கமான எடிட்டிங்கான டெம்ப்ளேட் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் கூகுள் ஃபோட்டோஸை தயவு செஞ்சு அப்டேட் பண்ணிக்கோங்க. இது மூலிமா பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க இந்த கிரியேட் வித் ஏஐக்கான ஏஐ ஆப்ஷன் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். கிரியேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே கிரியேட் வித் ஏஐ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இங்கே உங்களுக்கு எந்த ஸ்டைல் வேணுமோ அந்த ஸ்டைலை தாராளமாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எதை சூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் சூஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து அக்ரி கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் என்ன போட்டிருக்கும் அப்படிங்கிறதையும் நானே சொல்லிடுறேன். இந்த ஃபோட்டோஸை நாங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணுவோம், எங்களோட டெவலப்மெண்ட்டுக்கும் தாராளமாக யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனையும் நீங்கள் அக்ரி கொடுத்துட்டு தான் இங்கே வந்து ஒரு இமேஜ் வந்து கிரியேட் பண்ணுறீங்க. அதை நல்லா மனசுக்குள்ளே நல்லா ஞாபகப்படுத்திக்கோங்க. எந்த ஸ்டைல் வேணுமோ அதை சூஸ் பண்ணிங்க. இப்போ வந்து ஆட் ஃபோட்டோஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் தாராளமாக வந்து ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1லேருந்து 3 ஃபோட்டோஸையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் சிங்கிள் இமேஜே கிரியேட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா எனக்கு 1 மட்டுமே போதும் அப்படின்னு நினச்சிட்டேன். 3 ஃபோட்டோஸ் நீங்கள் கிரியேட் பண்ணுறது மூலிமா இன்னுமே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஷியலுக்கான ரெகனைசேஷன் அது இன்னுமே நல்லா இருக்கும்னு சொல்லலாம். சிங்கிள் ஃபோட்டோஸுங்கும் போது ஒரு மோனோ ஸ்டைல் மாதிரியே இருக்கும். அந்த 3Dக்கான விஷுவல் எஃபெக்ட்ஸ் வந்து வராது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அழகாக வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக ரீஜென்ரேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தாலே போதும். அந்த ஸ்டைலில் உங்கள் இமேஜ் வேறு மாதிரி ஏதாவது இருந்தால் ஈஸியாக பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிடும்னு சொல்லலாம். இப்போ ஜென்ரேட் ஆனது உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். இதையும் உங்களால் எடிட் பண்ண முடியும். இப்போ வந்துச்சு இல்லையா இமேஜ், அதையுமே உங்களால் எடிட் பண்ண முடியும். ஆனால் சேவ் பண்ணிட்டு தான் எடிட்டிங் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குன்னு சொல்லலாம். ஆல்ரெடி ஜென்ரேஷனில் இருக்கும் போது உங்களால் எடிட் பண்ண முடியாது. அது கிளவுட் வெர்ஷனில் இருக்கனால. ஸோ ரொம்ப சிம்பிளாக இத்தனை ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப அழகாக பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து உங்கள் இமேஜ் வந்து எடிட் பண்ண முடியும். இப்போ டாப்பில் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்க எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிகிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. கஸ்டமைஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 8 வகையான ஃபார்மேட் தான் இங்கே அவைலபிளாக இருக்குன்னு சொல்லலாம். டெம்ப்ளேட் தான் அவைலபிளாக இருக்குது. ஆனால் நீங்கள் டே பை டே இதை யூஸ் பண்ணும்போது இன்னும் நாங்கள் அடிஷ்னலான டெம்ப்ளேட்ஸையும் ஆட் பண்ணுவோம். இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்க எல்லா விஷயத்தையும் உள்ளே வந்து ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடவே பார்த்தீங்க அப்படின்னா மிக்ஸ் அப்படிங்கிற நியூவான ஃபீச்சரையும் கொண்டு வரப்பாங்க. அது ஃபோட்டோஸ்க்குள்ளே இதே மாதிரி இன்னொரு வகையான டெம்ப்ளேட் மாதிரி இமேஜை எடிட் பண்ணுறதுக்காக கொண்டு வர போகிறது. ஸோ அதை பற்றியும் வீடியோ மேக் பண்ண கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த ஃபீச்சர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இதில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். எக்கச்சக்கமான டெம்ப்ளேட்ஸ் இப்போவே அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. ஆனாலும் இன்னுமே ஸ்பெசிஃபிக்காக வரும். இந்த கிறிஸ்மஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னுமே அடிஷ்னலாக ஆட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதோட அடுத்த வீடியோ சீக்கிரமாக வரும். அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.